நம்ம ரேவதியோட கால்ல விழுந்து எஸ்எஸ்கே இப்படி கதறி அழுவாரு அப்படின்னு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, எஸ்எஸ்கேவுக்கு ஏற்கனவே பணபலம், ஆள்பலம் இப்படின்னு நெறைய இருந்துட்டு இருக்கு. எஸ்எஸ்கே என்னதான் 6 மாசம் உயிரோட இருப்பாங்க அப்படின்ற மாரி டாக்டர் சொன்னாலுமே கூட, அவருக்கு அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கும், அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஊருக்கு வேணாலும் அதாவது இந்தியாவுல இல்ல, வேற எந்த நாட்ல வேணாலும் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து எஸ்எஸ்கே எப்படியாச்சும் தன்னோட உயிர காப்பாத்திக்கலாம். ஆனா, இன்னும் 6 மாசம் தான் உயிரோட இருக்க போறோம். எங்க போனாலும் சரி, இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே பலன் கிடையாது. கண்டிப்பா இதுக்கு ஆப்பரேஷன் பண்ணா கண்டிப்பா எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா செத்துருவாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இங்க பயங்கரமான ஒரு பயத்த உண்டாக்கிட்டாங்க. அதுலயே நம்ம ரேவதி டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நான் உன்கிட்ட தனியா பேசணும் ரேவதி, கொஞ்சம் வரியா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு கோவில் கிட்ட வந்து கூப்ட்டு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேவதியோட கால்ல விழுந்து, இந்த எஸ்எஸ்கே இப்படி கதறி அழுவாரு அப்படின்னு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. இந்த எஸ்எஸ்கே எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதியோட கால்ல விழுந்தாங்களோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே மாறிடுச்சு. உண்மையிலேயே எஸ்எஸ்கே திருந்திட்டாரு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மகனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ரேவதி முழுசா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையிலேயே இத யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 75% தான் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவ நம்புனாங்க. கால்ல விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து டிராமா பண்றாரு அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருந்தது மட்டும் இல்லாம, உங்களலாம் நம்பவே முடியாது. கண்டிப்பா உங்களால என் மகனோட உயிருக்கு ஆபத்து இருக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி வழியா வேற வழியே இல்லாம எஸ்எஸ்கே என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே அந்த கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றாங்க. அதாவது கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது. அதாவது அவங்க 2 பேருக்கு எந்த ஒரு தீங்கும் நினைக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம ரேவதி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கே நீ இவ்ளோ தீங்கு நினைக்கிற. நான் என்னோட மகன் மட்டும் யாருன்னு சொல்லிட்டு வந்து சொன்னா, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் எந்த ஒரு தீங்கும் நீ இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு, நான் எப்படி நம்புறது? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது தான், எஸ்எஸ்கே இருந்துட்டு இந்த கற்பூரம் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணி சொல்றாங்க. அதாவது கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் என்னால எந்த ஒரு ஆபத்துமே வராது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு என்ன பண்ண போறேன்? இதுக்கு முன்னாடி கார்த்திக் கிட்ட இருந்து அதாவது கௌதம் கிட்ட இருந்து ஏமாத்தி சொத்த எழுதி வாங்கி கார்த்திக் கிட்ட குடுத்தியே, அது எல்லாத்தையுமே மீட்டு தருவியா? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, அது எல்லாத்தையுமே நான் செய்றேன். அதுவும் இல்லாம நம்ம மகன் யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போறேன். இந்த சொத்து நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மகனுக்காக தான் அப்படின்ற மாரி சொல்லும்போது, உன் மகனுக்கு அதாவது என்னோட மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே தேவை கிடையாது. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாரு, என்ன, ஏது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் வேணும். அதுவும் இல்லாம, நான் யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் அப்படின்னா, நீ கொஞ்ச நாள் எப்படி இருக்க அப்படின்றத நான் பார்க்கணும். இதுக்கு மேலயும் கௌதமுக்கு மேலும் மேலும் குடைச்சல் குடுத்த அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நான் யாரு, என்ன, ஏது அப்படின்றத சொல்ல மாட்டேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இன்னும் பல விஷயங்கள நம்ம ரேவதி சொல்றாங்க. ஆனா, இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்க போகுது. ஏன்னா, எஸ்எஸ்கே உண்மையிலேயே திருந்திட்டாரா அப்படின்றது தெரியாது. அதுவும் இல்லாம நம்ம இலக்கியா சந்தேகப்படுறது உண்மதான். அதாவது இந்த எஸ்எஸ்கேவுக்கு மூளையில கட்டியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது எல்லாமே டோட்டலாவே டிராமா. அதுவும் இல்லாம எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 6 மாசத்துல சாகக்கூடியவரும் கிடையாது. நம்ம கௌதம கண்டுபிடிச்சு, அதாவது தன்னோட மகன் யாரு, தன்னோட வாரிசு யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு 2 பேரையும் தீர்த்து கட்டுறதுக்காக தான் எஸ்எஸ்கே இப்படி ஒரு பிளான போட்டிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.